நண்பர்களே போகோல புதுசாக லான்ச் ஆன போகோ F7 Pro இந்த மொபைலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இதான டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா சைனாவில் இந்த மொபைல் ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு, மார்ச்லேயே லான்ச் ஆயிடுச்சு. இன்னும் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணல. இது வந்து ஒரு சூப்பரான ஃபிளாக்ஷிப் மொபைல்ஸ், அதனால தான் இது வந்து முன்னாடியே உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இப்போ இந்த மொபைலில் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உடனே உள்ள அந்த மொபைல் இருக்குது, அது கலர்லேயே வந்து ஒரு கேஸ் வந்து கொடுத்துட்றாங்க. இது வந்து டிபிஐ கேஸ் கிடையாது, பிளாக் கலர் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத சார்ஜிங் அடாப்டர், சார்ஜிங் கேபிள், சிம் ரிஜெக்டர், இது போன்ற ஆல்ரெடி கொடுக்குற யூசர் மேனுவல் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஓவராலாக பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து 8.39 mm வந்து திக்னஸ் வருது. கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லணும். கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. காப்பர் மெட்டீரியலால அந்த ரிங் வந்து சுற்றி ஒரு பார்டர் மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் யூனிக்கா இருக்குன்னு தான் சொல்லணும். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஷீல்டு கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. IP68 ரேட்டிங் கொடுத்ததுனால அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி நம்ம சூப்பராக எடுத்துக்க முடியும். 6.67 inches 2K ரெசல்யூஷன் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. 3200 nits வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை பிரைட்னஸ் மோட்ல வந்து 1200 nits வரைக்குமே இருக்கு. டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு, HDR10 இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா டால்பி அட்மோஸ் சப்போர்ட் உள்ள ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ராசர் பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 888 ப்ராசர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம். பேட்டரி பாத்தீங்கன்னா 5300 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து வயர்ல கொடுத்துருக்காங்க. 50 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து வயர்லெஸ்லயுமே இருக்கு. 120 வாட்ஸ் வயர்டு சார்ஜிங்ல பாத்தீங்கன்னா 100% வந்து கிட்டத்தட்ட 34 நிமிஷத்துல வந்து ஃபில் ஆயிடும். 75 நிமிஷத்துல கிட்டத்தட்ட 100% வந்து அந்த வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்ல வந்து ஃபில் ஆயிடும். இந்த மொபைலுடைய கேமரா பத்தி பாத்துக்கலாம். இப்போ பேக் கேமரா பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து வைட் ஆங்கிள் கேமரா, லைட் விஷன் சப்போர்ட்டோட இருக்கு. அந்த சென்சார் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 50 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 32 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடுமே இருக்கு. இது மொபைலோட வெயிட் பாத்தீங்கன்னா 212 கிராம் பக்கம் வருது. கலர் வேரியன்ட் பாத்தீங்கன்னா பிளாக் எல்லோ அப்படின்ட்டு 2 கலர் வேரியன்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் கெபாசிட்டி பத்தி பாத்தீங்கன்னா 12 GB RAM, 256 GB இன்டர்னல் மெமரி, 16 GB RAM, 512 GB இன்டர்னல் மெமரி அப்படின்ட்டு ஒரு 2 ஸ்டோரேஜ் கெபாசிட்டி வேரியன்ட்ல வந்து வருது. இந்த மொபைலோட ரேட் பாத்தீங்கன்னா குளோபலி 56,000 ரூபாய் வந்து வருது. இந்தியா வரும்போது இன்னுமே பிரைஸ் வந்து லெஸ் ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருப்பாங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.